நம்மளோட ஒரு ஓல்டு பேஷண்ட்டு ரெகுலராக வரவர் அன்னைக்கு வந்து திடீர்னு சொன்னார், இந்த ஒரு மாதமாகவே ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது டாக்டர், திடீர்னு ஒரு மாதிரி படபடப்பாக வருது, அதவே சரியாக போயிடுது அப்படின்னாரு. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1 வீக் மானிட்டர் ஒன்று போட்டு பார்க்கலாம், எப்படி இதே துடிப்பு இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். 1 வீக் கழிச்சு அந்த மானிட்டர் ரெக்கார்டிங்கும் வரப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அவரோட இதயமானது ஒரு சீரற்ற தன்மையில் ஒரு அதிவேகமாக, அதாவது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் மூலயமாக துடிச்சு கொண்டிருக்கிறது. இதை நம்ம கண்டுக்காமல் விட்றப்ப தான் வந்து பிரெயின் ஸ்ட்ரோக்கு, இப்போ ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் பலகீனமாகி இது மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிறது. இது நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெடிசன் மூலியமாக பார்க்கலாம். பவர்ஃபுல்லான மெடிசன் யூஸ் பண்ணுறப்ப அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியாது. சைட் எஃபெக்ட்ஸ்னால அதை டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிரும். ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட். இன்டர்வென்ஷனில் தொட வழியாக ஊசி போட்டு ஹார்ட்டுக்குள்ளே போய் இந்த இடது பக்க ஆரிக்கலில் எங்கேருந்து இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வருகின்ற ஸ்பாட்டை வந்து நம்மளால் வந்து ஒரு 3D மேப்பிங் டெக்னாலஜி மூலியமாகவோ அதை கண்டறிஞ்சு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் மூலியமாக அந்த ஸ்பாட்டை நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இன்னும் அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிரையோபலன் என்று சொல்லக்கூடிய ஒரு பலூன் மூலியமாக ஒரு கூலிங் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரக்கூடிய ஸ்பாட்டை நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு 85 to 90% சக்ஸஸ் ரேட்டாக கொடுக்க முடியுது. அவங்க வந்து நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃபை என்ஜாய் பண்ண முடியும்.